அதிகாரம் 37. கல்தையர் மூலமாய் எருசலேமுக்கு அழிவு சமீபமாய் வருகிறது. சிதேக்கியா ராஜாவின் கடைசி காலத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. சிதேக்கியா ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. எரேமியா தங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுமாறு சிதேக்கியா எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறார். எருசலேமை முற்றுகையிட்ட பாபிலோன் தேசத்தார் தங்கள் முற்றுகையை நிரந்தரமாக நீக்கி போடுவார்கள் என்று யூதாவின் மனுஷர் நம்புகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீணானது. எரேமியா இப்போது காவல் வீட்டில் இன்னும் போடப்படவில்லை. கல்தையர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போடுவார்கள். எரேமியா கைது பண்ணப்படுகிறார். கைது பண்ணப்பட்ட எரேமியாவுக்கு சிதேக்கியா சலுகை காண்பிக்கிறார்.